வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எடுத்துக்காட்டு 3. எடுத்துக்காட்டு 2 வந்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். இப்போ எடுத்துக்காட்டு 3 பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எடுத்துக்காட்டு 3ல் நம்ம என்ன தயாரிக்கணும் அப்படின்னா, பின்வரும் விவரங்களில் இருந்து விடுபட்ட தகவலை கண்டறிக. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், கிளியராக புரிஞ்சுக்கோங்க. விடுபட்ட எண்களை தயாரிக்க, அதாவது விடுபட்ட தகவலை தயாரிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க 2 சம்லையும் பார்த்தீங்கன்னா லாபமா நட்டமா அப்படின்னு கண்டறிஞ்சிங்க. பட் இந்த சம்மில் நீங்கள் விடுபட்டதை கண்டுபிடிக்கணும். அதாவது இறுதி முதல், தொடக்க முதல், எடுப்புகள், கூடுதல் முதல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு லாபமாக நட்டமானு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ இனிமேல் வரப்போகிற சம்ஸில் எப்படின்னா, லாபமாக நட்டமாங்கிறத அவங்க கொடுத்துட்டு இடையில இருக்க அந்த 4ல் ஏதோ ஒன்று கொஷின் மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த சம்மில் நமக்கு என்ன கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்கன்னா, தொடக்க முதல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், தொடக்க முதல்ல நமக்கு கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ தொடக்க முதல் எப்படி கண்டுபிடிக்கணும்? சரிங்களா? இந்த சம்ம போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபார்மேட்ஸை லைனாக எழுதிருங்க. ஃபார்மேட் மீன்ஸ் அதுதான், இறுதி முதல் ப்ளஸ் எடுப்புகள் மைனஸ் கூடுதல் முதல் மைனஸ் தொடக்க முதல், அதுக்கப்புறம் லாபம் அல்லது நட்டம். ஸோ எழுதிட்டு என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அதுக்கு நேராக அமௌண்ட் என்ட்ரி பண்ணிடுங்க. அப்போது கொடுக்காது ஒன்று தொடக்க முதல் மட்டும்தான், அது பக்கத்தில் கொஷின் மார்க்கோ இல்லாட்டி பிளாங்காக விட்டுருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, விடுபட்ட தகவலை கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா எடுத்து ஃபார்மேட்டில் அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. கொடுக்காத அப்படிங்கிறத கொஷின் மார்க்கோ இல்லை கேப்போ விட்டு வச்சுருங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நான் சொன்ன இந்த ட்ரீ மெத்தட் நீங்கள் போடணும். ஸோ ட்ரீ மெத்தடோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வியூ ஆகிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொடக்க முதல், அதுக்கு ஆப்போசிட் இறுதி முதல், அதுக்கப்புறம் கூடுதல் முதல், அதுக்கப்புறம் எடுப்புகள், அதுக்கப்புறம் லாபம் நட்டம். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு என்னது, ட்ரீ மெத்தடோடைய ஃபார்மேட். ஸோ இதை எழுதி முடிச்சுட்டு கொஷினில் என்னது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ தொடக்க முதல் கொடுக்கல, அதனால் நீங்கள் எதையும் எழுத முடியாது. இறுதி முதலில் பார்த்தீங்கன்னா 1,90,000 எழுதலாம். அதே மாதிரி எது கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து என்ட்ரி பண்ணி 2 சைடுமே டோட்டல் பண்ணிக்கோங்க. டோட்டல் பண்ணிவிட்டு அதிகமாக வர சைடை கம்மியாக வர சைடு கூட கழிச்சிங்க அப்படின்னா தொடக்க முதல் ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். ஸோ தொடக்க முதல் ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க 2,10,000. ஸோ 2,10,000 தான் நமக்கு இருப்பு கட்டும் தொகை. இங்கிலீஷில் சொல்லணும்னா பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2,10,000 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபார்மெட் எழுதியிருப்பீங்க தானே. ஸோ முதல்ல அந்த ஃபார்மெட் எழுதியிருப்பீங்க. ஸோ கொஷின் மார்க் விட்டுருப்பீங்க இல்லாட்டி பிளாங்க் விட்டுருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல 2,10,000 சொல்லிட்டு எழுதிக்கோங்க. கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த ட்ரீ மெத்தடை நீங்கள் எக்ஸாம் பேப்பரில் எழுதக்கூடாது. இது வந்து ரஃப் ஷீட்டில் தான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், விடுபட்ட தயாரிக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா எடுத்து அப்படியே எழுதிடுங்க. எது விடுபட்டு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு கொஷின் மார்க்கோ இல்லாட்டி கொஞ்சம் இடம் விட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரஃப் ஷீட்டில் ட்ரீ மெத்தட் அப்ளை பண்ணிவிட்டு எது விடுபட்டிருக்கோ அதோட ஆன்சர் கிடச்சோன்னே எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க. எழுதுறதுக்கப்புறம் லாபமாக நட்டமா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லாஸ்ட்டில் தொடக்க முதல் ஈக்குவல் டு 2,10,000 எழுதிட்டீங்க அப்படின்னா கணக்கு முடிஞ்சிடும். முடிஞ்ச அளவு எது கண்டுபிடிக்கணும் அதை எடுத்து தனியாக எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த சம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விடுபட்டதாக இருக்கும். விடுபட்டது எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரீ மெத்தட் அப்ளை பண்ணலாம். ஸோ சம்ஸ் போட்டு பாருங்கள். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.